துன்பமெல்லாம் நீக்கமற நிறைந்திருக்கும் எல்லாம் வல்ல இறைவனுக்கு என் முதற்கண் வணக்கம். காட்சிக்கு எளியவராய் கடுஞ்சொல் அல்லாதவராய் கற்றவர் கல்வி அற்றவர் அனைவரும் எளிதில் அணுகக்கூடிய நல் பண்பினராய் தனது இறைப்பணியை சிறப்பாக செயலாற்றி கொண்டிருக்கும் எமது மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய பங்கு தந்தை அருள் திரு சகாய சின்னப்பன் அடிகளார் அவர்களுக்கும் இங்கு வருகை தந்திருக்கும் அனைத்து அருள் தந்தையர்களுக்கும் சேந்தமரம் பங்கில் மிக சிறப்பாக தனது பணியை செய்து கொண்டிருக்கும் எம் மரியின் ஊழியர் சபை அருட்சகோதரிகளுக்கும் வருக வருகவென அன்புடன் வரவேற்கின்றோம். இன்றைய விழாவை சிறப்பாக கொண்டாட உறுதுணையாயிருக்கின்ற அனைத்து சமுதாய ஊர் தலைவர்கள் மற்றும் பொறுப்பாளர்கள் அனைவரையும் வருக வருகவென அன்புடன் வரவேற்கின்றோம். தேன் குடிக்க காத்திருக்கும் வண்டை போல இன்றைய விழாவின் கலை நிகழ்ச்சிகளை காண மகிழ்வுடன் வருகை தந்திருக்கும் உங்கள் அனைவரையும் வருக வருகவென அன்புடன் வரவேற்கின்றோம். மீண்டும் உங்களை வருக வருக என வரவேற்று என் வரவேற்புரையை நிறைவு செய்கின்றேன். நன்றி, வணக்கம்.
இன்னைக்கு தான் வாழ்க்கையில ஃப்ரீயா இருக்கேன். இன்னைக்கு நான் ஜெபம் பண்ணி வாழ்க்கையில உருப்பட போறேன். இல்லாட்டி ஊரே நீ பார்த்து சிரிச்சிடும். என்னடா இன்னும் இவன் ஆளவே காணோம். எங்க போனான்னு வேற தெரியலையே. எங்கதான் போயிருக்காங்க? என்ன இவன் முடங்கல் கூட ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கான். என்னடா பண்ற? வா கேம் விளையாடலாம். ஏய், என்ன உருப்படவே விட மாட்டியாடா நீனு? என்ன உருப்பட போறியா? என்னடா சொல்ற நீ? உன் கூட சேர்ந்து சேர்ந்தானா இப்படி ஆயிட்டேன் நானு. என்ன சொல்ற? என் கூட சேர்ந்து இப்படி ஆயிட்டியா? நான் இங்க ஜெபம் பண்ணதே வாழ்க்கையில உருப்படுற வழியை பார்க்க போறேன். நீ வேணா வா என் கூட சேர்ந்து ஜெபம் பண்ணு. சரி வா பண்ணலாம். எடா, உனக்கு எதுவும் கதவு தட்டு மாதிரி சவுண்டு கேக்குது? ஆமாடா ஏதோ கேக்குது. பயமா இருக்குடா. ஆமாடா. நேற்று வர ஊருக்குள்ள போய் பிரச்சனையை கிளப்பிட்டு வந்துட்டேன். மக்கள் எல்லாம் சேர்ந்து திரட்டிக்கு வந்துட்டாங்களான்னு தெரியலையே, பயமா இருக்க. சரிடா வா போய் பார்க்கலாம். எடா, பிரகாசமா ஒளி தெரியுது. ஆமாடா ஏதோ பிரகாசமான ஒளி தெரியுது. அஞ்சாதே, நான் தான் உன் ஆண்டவர். ஏன் ஏசுப்பா வந்திருக்காங்கடா. வாங்க ஏசுப்பா, வாங்க ஏசுப்பா, எங்க வீட்டுக்கு வாங்க ஏசுப்பா. உட்காருங்க ஏசுப்பா. எடா, ஏசுப்பா வந்திருக்காங்க. காபி டீலாம் போய் ரெடி பண்ணிட்டு வா. என்னடா ஏசப்பாக்கு திராட்சை ரசம் தானே பிடிக்கும்? திராட்சை ரசமா? நம்ம ஊர்ல எல்லாரும் சரக்கு தாண்டா வச்சிருப்பாங்க. ஆமாடா யாரு திராட்சை ரசம் வச்சிருப்பா? எடா, நம்ம ஃபாதர் இல்லாட்டி உபதேசம் இருக்கும். போய் வாங்கிட்டு வந்தியா நீனு? நான் போய் வாங்கிட்டு வந்தேன்டா. போய் வாங்கிட்டு வாடா. இந்தாங்க ஏசுப்பா, நீங்க பயப்படுறீங்க. என்னடா ஏசப்பா பரலோகத்துல இருந்து வந்திருக்காரு, அவருக்கே பரிமளம் கொடுப்பியா? ஆமாடா, தெரியாம கொடுத்தேன். சரி, ஏசப்பா பரலோகத்துல இருந்து வந்திருக்காரு. கால் கையெல்லாம் வலிக்கும்டா, அமைக்கி விடுவோம். எடா, உனக்கு மறுபடியும் சவுண்ட் கேக்குது? ஆமாடா யாரோ கதவை தட்டுறாங்க. என்னடா இது நமக்கு வந்த சோதனை? நம்ம ஏசப்பா நம்மள பார்க்க வந்திருக்காங்க, கதவை தட்டிட்டு இருக்காங்க. யாரோ சாத்தான் தான் நினைக்கிறேன், போய் பார்த்துட்டு வா. இரு, நான் பார்த்துட்டு வரேன். யாரா இது? என்னடா நம்ம நயன்தாராடா. நயன்தாராவா? என்னடா சொல்ற? வாங்கவே வாங்கவே. வாங்க. என்ன இந்த பக்கம்? சேந்த மரத்துல திருடலாம்னு சொன்னாங்க. அதான் சும்மா பார்த்துட்டு போலாம்னு வந்தேன். அப்படியா, ரொம்ப சந்தோஷம். சரி உட்காருங்க. ஜீசஸ் கொஞ்சம் தள்ளி. தள்ளி உட்காருங்க. நயன்தாரா வந்திருக்காங்களா? ஏடா, ஆ. நம்ம ஊர் கிங் பேக்கர்ல போயிட்டு ஆ. நயன்தாராவுக்கு பர்கரும் பீஸையும் ரெடி பண்ணிட்டு வந்துட்டேன். சரிடா நான் போய் வாங்கிட்டு வரேன். இல்லைங்க, அதெல்லாம் எனக்கு வேண்டாம். மேம், உங்க கூட ஒரு செல்ஃபி. அது எவன்டா போட்டோ எடுத்துட்டு இருக்கேல, டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டு இருக்காரு. ஆமாடா, என்னடா. சரி இரு, நான் போய் பார்த்துட்டு வந்துடுறேன். போய் பார்த்துட்டு வா. யாரா அது? முதலமைச்சர் வந்திருக்காருடா. முதலமைச்சரா? என்னடா சொல்ற? வாங்க தலைவரே, வாங்க. வாங்க, தலைவர், வாங்க. தலைவர், வாங்க. வாங்க தலைவரே, என்ன இந்த பக்கம்? தென்காசியில ஒரு வேலை விஷயமா வந்தேன், அதான் அவளை பார்த்துட்டு போலான்னு வந்தேன். அப்படியா, ரொம்ப சந்தோஷம். சரி உட்காருங்க. ஏசுப்பா, கொஞ்சம் தள்ளி உட்காருங்க. எங்க தலைவர்லாம் வந்திருக்காங்களா? ஏடா நம்ம தலைவர் வந்திருக்காரு, அவருக்கு விருந்து ஏற்பாடு பண்ணாண்டாவா? பண்ணுண்டா. நான் இந்த நம்ம அன்னை ஹோட்டல்ல போய் ரெடி பண்ணிட்டு வந்துருந்தேன். சரி ரெடி பண்ணிட்டு வா. ஏடா, இப்பவும் ஏதோ சவுண்டு கேட்கு பாரு. ஆமாடா. என்னடா இது? காலைக்கு கூட போக விட மாட்டேங்காங்க. ஆமாடா, நிம்மதியா கடைக்கு கூட போட மாட்டேங்காங்க. சரி இரு, நான் என்னன்னு கேட்டு வந்துடுறேன். போய் காத்துட்டு வா. ஏடா, என்னடா நம்ம தலை தோனி வந்திருக்காங்க. இந்த தலை தோனியா? ஆமாடா. சிஎஸ்கேக்கு ஒரு விசில் போடு. வாங்க, என்ன இந்த பக்கம்? சேந்தமரத்துல நிறைய கிரிக்கெட் பிளேயர் இருக்காங்கன்னு கேள்விப்பட்டேன், அதான் உங்களை எல்லாத்தையும் பார்த்துட்டு போலான்னு வந்தேன். அப்படியா, ரொம்ப சந்தோஷம். சரி உட்காருங்க. ஜீசஸ் கொஞ்சம் தள்ளி உட்காரு. ஏடா, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஆமாடா. வாழ்க்கையில பணம் கொட்ட போகுதா? ஆமாடா, நம்ம பணத்தை அள்ளோ அள்ளன்னு அள்ள போறோம்டா. ஆமாடா. சரி, எனக்கு ஷூட்டிங் டைம் ஆயிடுச்சு, நான் போயிட்டு வரேன். தேங்க்யூ Thank you, மேம். ma'am. சரி எனக்கு மீட்டிங் டைம் ஆயிடுச்சு, நான் போயிட்டு வரேன். நன்றி தலைவரே. எனக்கு மேட்சுக்கு டைம் ஆயிடுச்சு, நான் போயிட்டு வரேன். எல்லாரும் மேட்ச் பார்க்க வந்துருங்க. பாய். நன்றி தலைவா, நன்றி தலைவா. சரிடா நானும் அப்படியே போயிட்டு வந்துடுறேன். சரிடா, போயிட்டு வா. சே, எங்க வீட்டுக்கு தலை தோனி, நம்ம முக ஸ்டாலின், நம்ம நயன்தாரா மேம் எல்லாரும் வந்தாங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு.
என்பதில்லை. இந்த உலகத்துல நீ உன்னை சந்தோஷப்படுத்தணும்னு சொல்லி உன்னை தேடி வந்த எத்தனையோ சந்தோஷங்கள், நீ விரும்பின நடிகர், நீ விரும்பின விளையாட்டு வீரர், இப்படி எல்லாரும் வந்தாங்க, நீ குதிகலிச்சு. ஆனா அந்த சந்தோஷம் எவ்வளவு நேரம் மகனே உனக்கு நினைச்சு. ஆனா உனக்கு தெரிஞ்சு என்னை நோக்கி பார்த்த முகங்கள் தான் பிரகாசம் அடையும். ஏன்னா எல்லாம் வந்தாங்க போனாங்க, ஆனா நீ என்ன நினைக்கலன்னாலும் நான் உன்னை விட்டு போகல. ஏன் தெரியுமா? நான் உனக்கு வார்த்தை கொடுத்தேன்ல, வாக்கு பண்ணியிருக்கிறேன்ல, நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, உன்னை கைவிடுவதில்லை என்று சொல்லி நான் உனக்கு சொன்ன வார்த்தையை நான் மறுபடியுமா என் வீட்டுக்கு உன்னை அழைத்து போகிற வரை இந்த வார்த்தை உன்னோடு நிலைத்திருக்கும் மகனே. என்னை நம்பு, என்னை விட்டு விடாதே. இந்த உலகத்தை நம்பி நீ என்னை விட்டு விடாதே. இந்த உலகத்தில் நீ எதை இழந்தாலும் பெற்றுக்கொள்ள முடியும், ஆனால் நான் இல்லாமல் உனக்கு எதுவுமே இல்லை என்றதை மறந்துடாத. நான் உன்னோடு கூட இருப்பேன், நிச்சயமாகவே இருப்பேன், நிச்சயமாகவே இருப்பேன். இந்த உலகத்துல இருக்கிறப்பா அழிந்து போற மனுஷங்களெல்லாம் அப்பா உமக்காக நான் இழந்து உங்களை வெளியே விட்டு இனிமே இந்த தப்பை நான் பண்ண மாட்டேன் ஆண்டவரே. என் வாழ்க்கையில என்னைக்குமே உங்களுக்கு கம்பா முதலிடம் என்ன மன்னிச்சு. கடவுளே, நான் ரொம்ப தப்பு பண்ணிட்டேன், என்னை மன்னிச்சுக்கோங்க. மகளே, உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டன. மக்களே, நான் தான் என் வாழ்க்கையில பணம், பதவி, பட்டோன்னு இதை நம்பியே கடவுளை என் வாழ்க்கையில ஒதுக்கி விட்டேன். நீங்களும் அப்படி இருக்காதீங்க. கடவுள் தான் நம்ம வாழ்க்கைக்கு ரொம்ப முக்கியம். கடவுளை நம்பினோர் கைவிடப்படார். நகைச்சுவை என்ற நாடகத்தின் மூலம் உங்கள் உள்ளத்தில் இயேசுதான் முக்கியம் என்ற பொதுநலத்தை கருவை உயர்த்திய என் தோழிகளுக்கு நன்றிகள் பல. போராட்டமே நிறைவேறல் என்ற கருத்தில் திருப்பலி நிறைவேற்றிய தந்தை அவர்களை ஏற்புரை வழங்க அன்புடன் அழைக்கின்றோம். கிறிஸ்து இயேசுவுக்குள் பிரியமுள்ள அன்பு சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் 5ஆம் நாள் திருவிழா நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். கரங்கள் தட்டி திருவிழா நல்வாழ்த்துக்களை பகிர்ந்து கொள்வோம். அன்புக்குரியவர்களே, போராட்டத்தை பற்றி இந்த நாளில் சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம். இந்த போராட்டத்தை வெல்வதற்கு முதலுடைய வழிமுறையாக கடவுளுடைய சன்னிதானத்தில் நாம் அமர்ந்து இறை வழிபாடு செய்து ஜெபித்து அந்த போராட்டத்தை வெல்வதற்கு கடவுளுடைய ஆசிரியை பெற்றிருக்கிறோம். அப்படிதானே? இவை இரண்டாவது, நம்முடைய வாழ்க்கையில போராட்டம் வந்தா, துன்பங்கள் வந்தா, கவலைகள் வந்தா, கண்ணீர் வந்தா எப்படி அந்த போராட்டத்தை ஜெயிப்பது, இந்த சமூகத்தில் எப்படி நம்ம மகிழ்ச்சியோடு வாழ்வது என்பதற்காக அழகாக ஒரு கலை நிகழ்ச்சி ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது இல்லையா? இதை பார்க்கும்போது கேட்கும்போது நயன்தாரான்னு பார்த்தோன்னே அப்படியே அப்படின்னு ரொம்ப சிரிப்பு, மு.க. ஸ்டாலின் வந்தோடனே ஒரு மகிழ்ச்சி இல்லையா? தோனி வந்தோடனே அதை விட ஒரு பெரிய மகிழ்ச்சி. ஆனால் இயேசு எப்போது நம்மோடு உடன் இருக்கிறார் அப்படிங்கிற ஒரு அழகான கருத்துக்களை எல்லாம் கூறி இந்த கலை நிகழ்ச்சி வழியாக நம்முடைய உள்ளத்துல மகிழ்ச்சியை கொடுத்து கொண்டிருக்கிறார்கள், ஒரு உற்சாகத்தை தந்து கொண்டிருக்கிறார்கள். எனவே அன்புக்குரிய சகோதர சகோதரிகள், அன்பு குழந்தைகளே, இன்றைய நாளில் ஒரு அருமையான கலை நிகழ்ச்சிகளை வழங்கி கொண்டிருக்கக்கூடிய நமது பள்ளி மாணவிகளுக்கு கரங்கள் தட்டி நமது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வோம். கடவுள் இவர்களுடைய திறமைகளை இன்னும் அதிகமாக வளர்க்கவும், ஒரு நல்ல எதிர்காலத்தை கொடுத்து இவர்களை வழிநடத்தவும் இவர்களுக்காக ஜெபிக்கிறோம். கடவுள் இவர்களையும் நம்ம ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. நன்றி. ஏற்புரை ஆற்றிய எம் தந்தை அவர்களுக்கு நன்றிகள் பல. இறைவன் செய்த நன்மைகளை கிராமிய நடனம் மூலம் நடனமாட வருகிறார்கள் எம் பள்ளி இளஞ்சிட்டுக்கள்.
நானே சாமி நமக்கு செஞ்ச நன்மையெல்லாம் நினைச்சு நானும் பொழுது பாடிடுவோம் உண்மையான புகழ்ச்சி. எத்தனை நன்மை செஞ்சால் பாருங்க, நம்ம இயேசு சாமி போல இங்கே யாருங்க.
நீ யார் என்பது தேவன் தந்த பரிசு. நீ யாராக வாழ்கிறாய் என்பது நீ அவருக்கு கொடுக்கும் பரிசு என கூறி நன்றி உரையை தொடங்குகிறேன். விண்மதியே, ஒன்மதியே, ஒப்பில்லாத வான்மதியே, பாலில் எம்மை மீட்க வந்த பராபரனை துதித்து புனித ராயப்பர் சின்னப்பர் திருவிழாவை கொண்டாடி மகிழ இந்த நாளில் நல்ல சூழல் அமைத்து கொடுத்த எல்லாம் வல்ல இறைவனுக்கு என் முதற்க நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். துயர் கொண்ட இருள் நீக்கிய ஒளியாய் மகிழ்ந்திருக்கும் எம் பங்கு தந்தை அவரோடு இணைந்து திருப்பலி நிறைவேற்றிய அருட்தந்தையர்கள் மற்றும் எம் அரியின் ஊழியர் சபையில் உள்ள அருட்சகோதரிகள் அனைவருக்கும் எங்கள் அன்பான நன்றிகள் பல. துன்பம் என்னும் கர்வம் துளைத்து இன்பம் என்னும் மணிமுடி தந்த இறைவனின் இறையாசிரை நம் ஊருக்கு பெற்று தந்து கொண்டிருக்கும் புனிதர்களின் திருநாள் அனைத்தும் சிறப்பாக நடைபெறுவதற்கு உழைத்து கொண்டிருக்கும் அனைத்து சமூக பொறுப்பாளர்களுக்கும் ஊர் பெரியவர்களுக்கும் எங்கள் நன்றியை சமர்ப்பித்துக் கொள்கிறோம். எண்ணியவை அனைத்தும் எண்ணம் போல நடந்தேற கடவுளின் கருணை கடலென கிடைத்திட வாழ்க்கையில் வளமும் நலமும் கூடி வர கடவுளின் கருணையால் உங்கள் கவலைகள் நீங்கிட இந்நிகழ்ச்சியை பொறுமையோடு கண்டுகளித்த உங்கள் அனைவருக்கும் நன்றியையும் எம் புனித ஜோசப் பெண்கள் மேல்நிலைப் பள்ளி சார்பாக திருவிழா நல்வாழ்த்துக்களையும் கூறி நன்றி உரையை நிறைவு செய்கிறோம். நன்றி. நன்றியுரை ஆற்றிய எம் வகுப்பு தோழி அவர்களுக்கு நன்றிகள் பல.